Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சிதிலமடைந்துள்ள பயணியர் நிழற்குடையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடை பராமரிப்பின்றி சேதமடைந்து எந்நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. உயிர்பலி ஏற்படும் முன் நிழற்குடையை அகற்றிவிட்டு புதிதாக அமைக்க ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக கட்டிடத்தை இடித்துவிட்டு புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பது பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கை. இல்லை அரசு இதே மாதிரி அலட்சிய போக்கிலிருந்து இந்த கட்டடமும் இடிந்து விழுந்து யாரோ 2 பேர்த்த அமுத்தி உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு நிவாரணம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறத விட முன்னெச்சரிக்கையாக கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணுங்கிறது எங்களுடைய பொதுமக்களோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. நெல்லை பாளையங்கோட்டையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட காந்தி மார்க்கெட்டில் கடை ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாநகர் மாவட்ட செயலாளர் பாளை ரமேஷ் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் போஸ்டர் ஒட்டப்பட்டது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாளை காந்தி மார்க்கெட்ல ஒரு பையன் தூக்கு போட்டு இறந்துட்டான். ராத்திரி ஆயிட்டுனா பாலியல் தொழில் நடக்கு, சமூக விரோதிகள் கூடாரமா இருக்கு. ராத்திரி கட்ட பஞ்சாயத்து மார்க்கெட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசும் இதை நேரடியாக கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தமிழக அரசையும் நெல்லை மாநகராட்சியும் திருநெல்வேலி மாநகர மாவட்ட தச்சை கணேசராஜா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை விரைவில் நடத்துவதற்காக இளைஞரணி சார்பில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் அரசராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூரில் அமையவுள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் கடந்த 1 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கியதை அடுத்து போராட்டம் நடைபெற்றது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த இடத்தை மாற்ற வரைக்கும் நாங்க இடத்தை மாற்றத்துக்கான சர்வே நம்பர் உட்பட அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் தெரியும். இதை விட அருமையான இடம், ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா. இங்க கூட அடிப்பாறை மழை நிறைய பெஞ்சுன்னா இதோட கழிவுகள் எல்லாம் இறங்கி போரு கிணறு குட்டை ஏரி அத்தனையும் நாசமா போயிடும். அதுக்காக தான் நாங்க ஒரு ஜனநாயக வழியில போராட்டம் ஜனங்களோட சேர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த கோரிக்கையை வென்றெடுக்கும் வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 100 நாள் திட்டத்தில் பணி வழங்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலிக்கடை பகுதியில் உள்ள ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் திட்டத்தில் பணி வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தை கூறி அவமானப்படுத்தும் அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசிற்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் நெல் மூட்டைகளின் தேக்கத்தால் அரசு கொள்முதல் நிலையத்தின் வெளியே நெல் மணிகளை கொட்டும் அவல நிலை நீடிக்கிறது. அரசு நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு நெல் மூட்டைகளை அனுப்பாமல் தேக்கம் அடைந்ததால் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் கொள்முதல் நிலையத்தின் வெளியே கொட்டப்படுகிறது. இந்நிலையில் நெல்மணிகள் மழையில் நனைவதுடன் விளைந்த நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் தொடர்ந்து இந்த கொள்முதல் செஞ்ச நெல்லையும் அப்புறப்படுத்தாமல் இருக்கு. இந்த நெல் கொள்முதல் செய்யாததுனால எங்களுடைய கொட்டி இருக்கிற நெல்லை நாங்கள் 1 வாரம் 10 நாளாக இங்கே நெல்லை போட்டுக்கிட்டு கொள்முதல் எடுக்க முடியாமல் அவங்க இடையாட்கள் உட்பட அரசு ஊழியர்கள் உட்பட எல்லாரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கோவை பேரூர் பட்டீஸ்வர் கோயிலில் ஆகம விதிகளை மீறியதாக அர்ச்சகர் உட்பட 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பட்டீஸ்வர் கோவில் நடை அடைத்த பின் முக்கிய பிரமுகர் தரிசனம் செய்ததை பக்தர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டதால் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. கோயில் நிர்வாகத்தின் இதுபோன்ற முறைகேடுகள் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் செல்போனுக்கு தடையா என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூரில் அரசு நகர நலவாழ்வு மையம் அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாஸ்மாக் கடைக்கு அருகே பேருந்து நிலையம், குடியிருப்புகள் உள்ளிட்டவையும் இருப்பதால் மது பிரியர்களால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் எச்சரித்தனர். அங்கு வசிக்கும் பொதுமக்கள் இந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல கட்டங்களில் மகஜர் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்தாலும் இன்னும் கடை அப்புறப்படுத்தப்படவில்லை. எனவே விரைவில் அப்புறப்படுத்தப்படவில்லை என்றால் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களோடு
மற்றும் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து கடைக்கு முன்பு பிரம்மாண்டமான ஒரு மறியல் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையில் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் அப்பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்திய அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கடல் அரிப்பை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 7 வருட நிலுவைத் தொகையை வட்டியுடன் வழங்க வலியுறுத்தி தனியார் சர்க்கரை ஆலைக்கு எதிராக கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கரும்பு ஏற்றுமதி செய்த ஊதியத்தை தராமல் இழுத்தடித்து வரும் தரணி சர்க்கரை ஆலை வட்டியுடன் பணத்தை தர வேண்டும் என ஆலை நிர்வாகம் மற்றும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். காலியாக உள்ள கிராமப்புற செவிலியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தலை புறக்கணிப்போம் என தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை செவிலியர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் எழும்பூர் ராஜாத்திரம் ஸ்டேடியம் முன்பு மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை கண்டித்து செவிலியர்கள் கோஷம் எழுப்பினர். அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்கணும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் இதை மக்கள் பிரச்சனையாக கையில் எடுப்போம். மக்கள் பிரச்சனை, மக்கள் பாதிக்கிறாங்க, அவங்களையும் நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணுது அரசு, என்ன ஆபத்து இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்துட்டு நாங்கள் போராட்ட காலத்தில் இருப்போம். நிச்சயமாக இந்த பிரச்சனை இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். இது மக்கள் பிரச்சனையாக கொண்டு போய் 2026 தேர்தலில் இது எதிரொலிக்க வைப்போம் என்பதை நான் ஆணைத்தரமாக இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். திருச்சி மாவட்டம் துறையூரில் ஜல்லிக்கற்கள் கொட்டி 1 மாதத்திற்கு மேலாகியும் சாலையை சீரமைக்காமல் உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 20வது வார்டில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அனைத்து பணிகளும் அரைக்குறையாகவே நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.